வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு மாவட்டத்தில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் பரப்புரை. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றியிருப்பதாக பேச்சு. விவசாயிகளுடைய பல்வேறு போராட்டங்களால் கொண்டு வந்த மேற்கு மண்டல மக்களுடைய கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அதை முழுமையாக நிறைவேற்றி காட்டிய ஆட்சிதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதால் லட்சக்கணக்கான பெண்கள் வேலை செல்கிறார்கள், தொழில் முதலீடுகள் குவிகிறது. அரசின் சாதனைகளால் பாஜகவின் கிளை செயலாளராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு வயிறு எரிகிறது என்று முதலமைச்சர் விமர்சனம். பாஜகவோட கிளை செயலாளராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களுக்கு எரிச்சல் தருது, வயிறு எரியுது. அவருடைய என்ன ஓட்டம் என்ன தெரியுமா? என்னடா கால்கள்லாம் தவழ்ந்து போய் கால்களெல்லாம் வாரிவிட்டு ஆட்சிக்கு வந்தோம், இந்த திமுகவும் ஸ்டாலினும் ஒரு தேர்தலில் கூட ஜெயிக்க விட மாட்டேங்கிறாங்க என்ற பொறாமையில் அந்த பொய்யையும் பொருளையும் பரப்புகிறார். பெண்கள் அதிமுகவின் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆவேசம். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது அதிமுக ஆட்சியில்தானே என்று குற்றச்சாட்டுகளை பட்டியலிட்டு பேச்சு. இன்றைக்கு எத்தனையோ உதாரணங்கள் இன்றைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதிமுக பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்லிச்ச. அண்ணா அடிக்காதீங்க அண்ணா, வலிக்குதுன்னு அப்பாவி பெண்கள் கண்ணீரோடு கதறினாங்களே, இப்பவும் நம்முடைய காதுகளில் அது ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. நீட், மெட்ரோ, சிஏஏ, வேளாண் சட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற துரோகங்களை செய்திருப்பதாக மத்திய அரசு மீது முதலமைச்சர் பாய்ச்சல். துரோகங்களின் முழு உருவமான பழனிசாமி தலைமையிலான என்டிஏ கூட்டணியை மக்கள் தூக்கி எறிவார்கள் என்றும் பேச்சு. துரோக லிஸ்ட் இருக்கு, அவங்களுடைய துரோக லிஸ்ட் இருக்கு. சொல்லட்டுமா? நீட் துரோகம், மெட்ரோ ரயில் திட்டங்களை தராம துரோகம், 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிச்ச துரோகம், மாநில உரிமைகளை பறிக்கிற துரோகம்னு இப்படி துரோகங்களின் முழு உருவமாக இருப்பதுதான் பழனிசாமியும் அவருடைய கூட்டாளிகளும் பாஜகவும். ஊழல்வாதிகள் அடங்கிய கூட்டணிதான் இபிஎஸ் தலைமையிலான என்டிஏ கூட்டணி என்று முதலமைச்சர் விமர்சனம். டிடிவி தினகரன், அன்புமணி உள்ளிட்ட ஊழல்வாதிகள் கூட்டணியில் இருப்பதாகவும் மறைமுகமாக சாடல். அமித்ஷா என்ன சொன்னாரு? அதிமுக அமைச்சரவை தான் ஊழல்வாதிகள் நிறைந்த அமைச்சரவைன்னு சொன்னார். ஆனால் அந்த ஊழல் கூட்டம் மொத்தமும் இப்போ அதே அமித்ஷா கூட நிற்குது. சம்பந்திக்கு டெண்டர் கொடுத்த பழனிசாமி தொடங்கி அவர் கூட இருந்த ஒவ்வொரு அமைச்சரும் ஊழல் குற்றவாளிகள் என்பதற்கு உதாரணம் ஒன்றா இரண்டா? மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்ட முன்வரைவை திரும்ப பெற பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். மத்திய பாஜக அரசால் முன்மொழியப்பட்டிருக்கும் திருத்தங்கள் முழுக்க முழுக்க கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்களை குறிவைத்து தொடுக்கப்படும் நேரடி தாக்குதல் என்றும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் சிறுமிகள், பெண்கள், மூதாட்டிகள் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 18,000 குழந்தைகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுகின்ற பொழுது, அது கதறுகின்ற பொழுது, அப்பா அப்பா என்று கதறுகின்ற பொழுது உங்கள் செவிக்கு எட்டவில்லையா? நிர்வாகம் எப்படி இருக்குது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்.
இன்னைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வயது வந்த தாய்மார்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. எங்களை பற்றி பேசுவதற்கு திமுக ஆட்சியில் தமிழகத்தில் கிராமம் முதல் நகரம் வரை கஞ்சா விற்பனை கொடிகட்டி பறக்கிறது. கொலை, கொள்ளை, வழிப்பறி, பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து விட்டதாகவும் இபிஎஸ் சரமாரி குற்றச்சாட்டு. போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டில் தமிழகம் முழுவதும் கிராமத்திலிருந்து நகர வரை சந்து பொந்து மூலம் முடக்க எல்லாம் இன்றைக்கு கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இரண்டாவது முறையாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டி. சட்டமன்ற தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் உதயநிதி. வேட்புமனு தாக்கல் செய்ய ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் திறந்த வாகனத்தில் வருகை தந்த உதயநிதி ஸ்டாலின் வழியெங்கும் திமுக தொண்டர்கள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து. பெரம்பூரை தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார் தவேக தலைவர் விஜய். திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனுவை வழங்கினார். மத்திய மாநில அரசுகள் முன்னெச்சரிக்கையாக இருந்திருந்தால் கேஸ் தட்டுப்பாட்டை குறைத்திருக்கலாம். ரெய்டு வந்தால் டெல்லிக்கு செல்லும் முதலமைச்சர் கேஸ் தட்டுப்பாட்டுக்காக சென்றிருக்கலாம் என்று விஜய் பரப்புரை. கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தாங்கன்னா இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இவங்களாச்சும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்திருந்தா அட்லீஸ்ட் நம்ம ஊர்லயாச்சும் இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்காத தீய சக்தி திமுகவை தூக்கி வீசுவோம். திருச்சியில் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு பரப்புரை செய்த தவேக தலைவர் விஜய் சூளுரை. திருச்சி சென்ற தவேக தலைவர் விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. விமான நிலையத்தில் இருந்து பிரச்சார வாகனத்தில் சென்ற விஜயை ஆரவாரமாக வரவேற்று அணிவகுத்த தொண்டர்கள். திருச்சியில் தவேக தலைவர் விஜயின் வாகனத்தை பைக்கில் பின்தொடர்ந்த இளைஞர் கீழே விழுந்து காயம். பிரச்சார வாகனத்தில் இருந்து கீழே இறங்கி காயமடைந்தவரிடம் நலம் விசாரித்த விஜய். ராயபுரம் தொகுதியில் போட்டியிட அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வேட்புமனு தாக்கல். அதிமுக அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு பேட்டி. மானாமதுரை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தமிழரசியை ஆதரித்து திமுக எம்பி கனிமொழி பரப்புரை.
திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களை எடுத்துரைத்து வாக்கு சேகரிப்பு. தேசிய சராசரியுடன் ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டில் குற்றங்களின் எண்ணிக்கை குறைவு. பாஜக ஆளும் மாநிலங்களில்தான் குற்றங்கள் அதிக அளவில் நடப்பதாக பாஜகவின் குற்றச்சாட்டுகளுக்கு கனிமொழி எம்பி பதிலடி. ஒன்று பதில் சொல்லணும். பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக தேசிய அளவை விட தமிழ்நாட்டில் மிக குறைவாகத்தான் எந்த குற்றங்களாக இருந்தாலும் இன்று தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக குற்றங்கள் நடைபெறும் அவங்கள விட குறைவாக இருக்குது, குற்றங்கள் இருக்கலாம், பரவாயில்ல நான் சொல்ல வரல. குற்றங்கள் நடந்தால் கூட அதில் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, விரைந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி. பூந்தமல்லியை தொடர்ந்து திருத்தணி தொகுதி தாவேக வேட்பாளருக்கும் வலுக்கும் எதிர்ப்பு. நிர்வாகிகளை தரக்குறைவாக பேசிய தாவேக வேட்பாளரை மாற்ற வலியுறுத்தி அக்கட்சி நிர்வாகிகள் போராட்டம். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி 10 மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்ததாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு. மேட்டுப்பாளையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் காவல்துறை அதிரடி நடவடிக்கை. இலவச திட்டங்களை அறிவிக்கும் திராவிட கட்சிகள் மற்றும் விஜய் நிதி ஆதாரத்தை எங்கே இருப்பார்கள் என்று சீமான் கேள்வி. சிறுபான்மையினர் என்று சொன்னால் செருப்பால் அடியுங்கள் என்று கோவை பரப்புரையில் ஆவேச பேச்சு. என்டிஏ கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைத்தால் வறுமை கோட்டிற்கு மேல் வசிக்கும் பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும். தட்டான்சாவடி மற்றும் மங்கலம் தொகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முதலமைச்சர் ரெங்கசாமி வாக்குறுதி. புதுச்சேரியில் தாவேக தலைவர் விஜய் கூட்டம் நடத்த 4 இடங்களில் அனுமதி. காலை 9:30 மணி முதல் 1 மணிக்குள் கூட்டத்தை முடிக்க வேண்டும் என்று தாவேகாவினருக்கு காவல்துறை அறிவுறுத்தல். பைத்தியம் பிடித்து பேசுபவர்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது. சட்டமன்ற தேர்தலுக்கு பின் அதிமுக என்ற கட்சியே இருக்காது என்ற நிர்மல்குமார் கருத்துக்கு முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி காட்டம். (2026) தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாவதில் தாமதம். பிரதமர் மோடி தலைமையில் பாஜகவின் மத்திய தேர்தல் குழு கூடி இன்று இரவுக்குள் முடிவு செய்யும் என எதிர்பார்ப்பு. தமிழக காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் குறித்து ராகுல், மல்லிகார்ஜுன கார்கே இன்று மாலை ஆலோசனை. இன்று இரவுக்குள் ராகுல் காந்தி வேட்பாளர் பட்டியலை அறிவிப்பார் என்று உறுதிப்படுத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விவசாயம் பார்த்து இறந்தவர்களை விடவும் விஜயை பார்க்க சென்று இறந்தவர்கள்தான் அதிகம் என்று நடிகை விந்தியா காட்டமான விமர்சனம். இறந்தவர்களின் வீட்டிற்கு நேரடியாக கூட சென்று பார்க்காத விஜய்க்கு அவரது மனைவி, பிள்ளைகளே ஓட்டு போட மாட்டார்கள் என்றும் தாக்கு. அரசியலில் பேரம் பேசக்கூடிய ஒரே தலைவர் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தான் என்று நடிகை விந்தியா விமர்சனம். அரசியலில் இறங்கியதற்கு பதிலாக பிசினஸில் வந்திருந்தால் நல்ல வளர்ச்சி அடைந்திருப்பார் என்றும் கிண்டல். பங்குனி உத்திரத்தையொட்டி தஞ்சை பர்மா காலனி அங்காள ஈஸ்வரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா. 1000க்கும் மேற்பட்டோர் விரதம் இருந்து தீமிதித்து நேர்த்திக்கடன்.
மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கருவாழக்கரை மேலையூரில் நடைபெற்ற முளைப்பாரி திருவிழா. 1000க்கும் மேற்பட்டோர் முளைப்பாரி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரப்புரை மேற்கொள்ள பிரதமர் மோடி நாளை சென்னை வருகை. 2 மாநிலங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். பாதுகாப்பு பணியில் 3000 போலீசார் குவிப்பு. நயாரா நிறுவனத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியது ஷெல் நிறுவனம். பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு 7 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 25 ரூபாய் வரை உயர்த்தியிருப்பதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. வர்த்தக சிலிண்டர் விலை 203 ரூபாய் உயர்த்தப்பட்டிருப்பதால் ஹோட்டல்கள், வணிக நிறுவனங்கள் மூடப்படும் சூழல். உணவுப் பொருட்களின் விலையும் உயரும் அபாயம். வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. லக்னோ அணிக்கு எதிரான IPL போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அபார வெற்றி. சமீர் ரிஸ்வியின் அதிரடி ஆட்டத்தால் 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தல். IPL தொடரில் அதிக முறை முதல் பந்திலேயே விக்கெட்டுகளை எடுத்தவர்கள் பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறினார் முகமது ஷமி. 5 முறை முதல் பந்திலேயே எதிரணியின் விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்த சாதனையை படைத்தார் ஷமி. IPL போட்டியின் இன்றைய 6வது லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையே பல பரீட்சை. இரு அணிகளும் தங்களது முதல் வெற்றியை பதிவு செய்ய தீவிர வலைப்பயிற்சி. IPL போட்டியில் பங்கேற்பதற்காக மீண்டும் பயிற்சியை தொடங்கினார் சென்னை அணியின் நட்சத்திர வீரர் மகேந்திர சிங் தோனி. சக வீரர்களுடன் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வரும் காட்சிகள் வைரல். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,11,600 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,950 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் 255 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்து 2,55,000 ரூபாய்க்கு விற்பனை.